எல்லோரும் உற்சாகமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம், சத்தமாக சொல்லுவோமா? அல்லேலூயா. என்ன சத்தத்தை காணமே, இன்னும் நல்லா சொல்லுவோமா? அல்லேலூயா. தூங்குறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். யார்ப்பா அது? தூங்குறவங்களாம் அல்லேலூயா சொன்னால் அதுக்குமா அல்லேலூயா? பரவாயில்ல, தூங்கிட்டு இருக்கீங்க, விழித்திருங்கள். அல்லேலூயா. எப்போவும் நாம் விழிப்பாக இருக்கணும். இந்த வருடம் முழுவதும் நீங்கள் விழித்திருக்கிறன்னா தூங்காமல் இருக்கிறதில்ல. வாழ்க்கையில் நமக்கு வருகிற பிரச்சனைகள், வேதனைகள், கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தருகிற ஞானத்தை கொண்டு ஜெயிப்பதற்கு நாம் என்னவாக இருக்கணும்? விழித்திருக்கணும். ஆமென். அல்லேலூயா. வந்ததை சாப்பிட்டு விதி வந்தால் சாவோம் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சொல்லுங்கள், எப்படி இருக்கணும்? விழித்திருக்க வேண்டும். ஆமென். அதனால தான் ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தருகிறார். அல்லேலூயா. இயேசு தம்முடைய வார்த்தையினாலே நமக்கு என்ன கொடுக்குறாரு? ஞானத்தை தருகிறார். ஏன் ஆண்டவர்கிட்ட வரணும் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட வந்தால் நமக்கு அவர் என்ன கொடுக்குறாருன்னா, முதலாவது நல்ல புத்தியை கொடுக்குறார். ஆமென். புத்தி இருக்கிறவன் உலகத்தை என்ன செய்ய முடியும்? ஆளுகை செய்ய முடியும். வீட்டில் நம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்ய முடியும். நம்ம குடும்பத்தை ஆளுகை செய்ய முடியும். நம்ம தரித்திரத்தை நாம் ஆளுகை செய்ய முடியும். அதனால தான் ஆண்டவர் தான் ஞானமாக இருக்கிறார். அவரை தேடி வருகிறவங்க, வேதம் சொல்வது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. ஆண்டவரை நீங்கள் தேடினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் உங்களால் சுதந்திரிக்க முடியும். காரணம் என்னன்னா, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் மீட்புமானார். ஆமென். அவர் தான் புத்தி. இயேசுவே, நம்ம சொல்லணும் அடிக்கடி, இயேசுவே என் புத்தி. அல்லேலூயா. அவர் என்னுடைய புத்தி. சகல எழுத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் என் தேவன் எனக்கு தருகிறார். நான் பிறரை காட்டிலும் 10 மடங்கு சமர்த்தனாக இருப்பேன். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கும்போது இந்த உலகத்தையே ஆள்வதற்கான ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமென். அதனால தான் இயேசுட்ட வாங்க, எல்லாவற்றையும் ஜெயிக்க உங்களால் முடியும். முடியுமா? முடியாதா? முடியும். ஆமென். ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 23:1. ஒரே ஒரு வசனத்தை நாம் தியானித்து விட்டு நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது. புது வருடம் நெருங்கி கொண்டு இருக்கிறது. வாசிப்போம். யாராவது எடுத்தவர்கள் வாசியுங்கள். சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். போதும். ஒரு வசனத்தை, முதல் வசனத்தை பார்ப்போம். என்னங்க மேய்ப்பர்னா எத்தனை பேர்த்துக்கு தெரியுது? மேய்ப்பர்னா என்ன அர்த்தம்? யாராவது சொல்ல முடியுமா? மேய்ப்பர்னா யார்? வழிநடத்துகிறவர். வெரி குட். வேறு யாராவது சொல்ல முடியுமா? மேய்ப்பர்னு யாரை சொல்லுவாங்க முதல்ல? வாத்தியார் தான் சொல்லுவார், நீலாம் எதுக்குடா லாய்க்கு? இதெல்லாம் எதுக்கு லாய்க்கு? ஆடு மேய்க்க தான் லாய்க்கு, இல்லைனா மாடு மேய்க்க தான் லாய்க்கு. ஒரு சில வாத்தியார்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பண்ணி மேய்க்கத்தாண்டா நீ லாய்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன மேய்ப்பர்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, எதையாவது ஆடு மாடு மேய்க்கிறவர்களை தான் மேய்ப்பர் என்று சொல்வார்கள். இங்கே ஆண்டவரை குறித்து நாம் சொல்லும்போது வேதம் சொல்கிறது, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அதனால் நான் ஒரு நாளும் தாழ்ந்து போக மாட்டேன். ஏனென்றால் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் என்ன செய்கிறாரா? நல்ல மேய்ப்பன் என்ன செய்கிறார்னா, நல்ல புல் எங்கே இருக்கோ பாருங்கள், மலைகளிலே ஆடுகள் மேய்ப்பார்கள். அந்த மலைகளிலே பாருங்கள், கீழே அதிகமாக புல் இருக்காது, மலைக்கு மேலே அதிகமான ஒரு பள்ளத்தாக்கு இப்படி போன்ற இடங்களில் அதிகமான புல் இருக்குமா. அதனால் இந்த மேய்ப்பர் என்ன செய்வாராம், ரொம்ப சிரமப்பட்டு அந்த மலைகளுக்கு இடையில மேலே ஏறி போய் அந்த ஆடுகளை அழைத்து சென்று போய் என்ன செய்வாராம், அந்த இடத்துல ஒரு ஆபத்தான இடத்துல என்ன செய்வாராம், கொண்டு போய் கொடுத்து என்ன செய்வாராம், அந்த ஆடுகளை மேய்ப்பாராம். ஏனென்றால் நம்முடைய ஆடுகளுக்கு என்ன வேணும்? நல்ல மேய்ச்சல் வேண்டும் நினைக்கிறவர் தான் நல்ல மேய்ப்பர். அப்படிப்பட்ட நல்ல மேய்ப்பர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதனால் அவர் தேடி வந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுவார். அப்படின்னா என்ன பாருங்கள், நல்ல புல் இருக்கிற இடத்துல என்னை கொண்டு போய் சேர்ப்பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்வார், என்னை எங்கே கொண்டு போய் நல்ல ஆசீர்வாதமான இடத்துக்கு கர்த்தர் நம்மை அழைத்து செல்வார். ஆமென்.
அவர்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. புல்லுள்ள இடங்களில் நம்மை மேய்ப்பார். அமர்ந்த தண்ணீர் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆடுகளுக்கு இறை மேய்ந்த உடனே அதுக்கு என்ன செய்யணும்? தண்ணி குடிக்கணும். இப்போ காட்டாற்று வெள்ளம் என்பது எப்படின்னா, காடுகளிலே மலைகளில் ஆடுகள் மேய்ப்போம். ஒன்று அருவியாக தண்ணீர் கொட்டும், இல்லை கீழே பார்த்தீங்கன்னா காட்டு ஆற்று வெள்ளம்னா வெள்ளம் அழித்து கொண்டு போகும். இந்த 2 இடத்துலையுமே ஆடுகளை கொண்டு போனால் அதுக்கு ஆபத்து இருக்குது. அதனால் அந்த மேய்ப்பர் என்ன செய்வாராம், எங்கேயா அமர்ந்த தண்ணீர், எங்கேயாவது ஒரு குளம்போட குட்டையாக எங்கேயாவது தண்ணி கிடக்கான்னு தேடி பார்த்து அந்த வனாந்தரத்தில் அந்த இடத்துல தன்னுடைய ஆடுகளுக்கு என்ன கொடுப்பாராம்? தண்ணியை போய் காட்டுவார், தேடி பார்த்து. இப்படி இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து மலைக்கு மேலே ஏறி புல்லுள்ள இடங்களில் நம்மை மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கூட்டி கொண்டு வந்து நமக்கு காண்பித்து நம்மை போஷிக்கிறவ அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர்தான் நமக்கு நல்ல மேய்ப்பர். அல்லேலூயா, அவர்தான் நமக்கு நல்ல மேய்ப்பர். அதனால் ஆண்டவர் சார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? நல்ல மேய்ச்சலை கொடுப்பேன். இளைப்பாறுதல் என்றால் என்ன? அமர்ந்த தண்ணீரை நான் உங்களுக்கு கொண்டு போய் காட்டுவேன். உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கிற பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வெள்ளம் போல பிரச்சனைகளாக இருக்கும். வெள்ளம் என்பது என்னென்ன, வந்து அழித்து கொண்டே இருக்கும். ஒரு சிலருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னவா இருக்குது? பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். இந்த அநேகர் நினைப்பாங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லையா? வாழ்க்கையில் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லையா? ஆனால் ஆண்டவர் உங்களை இந்த காலையில் அழைக்கிறார். மாலையில் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் யாருமே உங்கள் சொந்தக்காரங்களால் உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது, இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்களால் உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது, ஒரு பெரிய வசதி படைத்தவர்களால் உங்களை இளைப்பாற பண்ண முடியாது. ஆண்டவர் ஒருவரால் மாத்திரம்தான் உங்களுக்கு நல்ல வாழ்வை கொடுக்க முடியும். ஏனென்றால் அவர் தான் நல்ல மேய்ப்பர். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய மேய்ப்பர். எத்தனை பேர் சரிங்க, ஏசப்பா எனக்கு மேய்ப்பராக வரணும் ஆசைப்படுறவங்கள கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. என்ன மேய்ப்பராக வரணும்னு உங்களுக்கு விருப்பமே இல்லையா? கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராக வரணும்னு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? ஆண்டவர் எனக்கு மேய்ப்பராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் உங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் இடங்களை கொண்டு வாழ்க்கையில் ஒரு அமைதியை கர்த்தர் கொடுப்பார், ஒரு சமாதானத்தை என் தேவன் கொடுப்பார். இந்த பழைய வருடம் முழுவதுமாக ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்தாருன்னா, இம்மட்டும் உதவின எபனேசர், இதுவரைக்கும் நாம் இந்த இடத்துல வந்து நம்ம உட்கார்ந்துருக்கோம்னா அநேகர் பார்த்திங்கன்னா நடக்க முடியாமல் வீட்டில் இருக்கிறவங்க அநேகர் பேர் இருக்காங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு மான்களின் கால்களை கொடுத்து இங்கே அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோமா? ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்து இங்கே வந்து அமர வைத்திருக்கிறார். நல்ல கரங்களை கொடுத்து என்னை உழைக்க வைத்திருக்கிறார். இதற்காக ஆண்டவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டாமா? நன்றி சொல்ல வேண்டாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்கள், வெயிலுடைய அருமை நல்லா தெரியும் சொல்லுவாங்க. அநேக கஷ்டப்படுற அவங்களுடைய நிலைமையை நீங்கள் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ தான் தெரியும், இவனை விட நான் எவ்வளவு, ஆண்டவர் எனக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பாட்டு பாட பார்த்தீங்களா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன். எப்படி நன்றி சொல்ல முடியும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்காக நாம் சுமக்க வேண்டிய சாபத்தை இயேசு சிலுவையிலே நமக்காக அவர் சுமந்தார். ஆமென். பாருங்கள், ஏன் ஆண்டவர் இந்த பூமியில் வந்தார் அப்படின்னா, நீங்கள் நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன வருது? சாபங்கள் வருகிறது. சாபத்தினாலே வியாதிகள் வருகிறது, வியாதினாலே வேதனைகள் வருகிறது, தரித்திரம் வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஒருவர் நம்மை மீட்க முடியும் என்றால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆமென். ஏனென்றால் அவர் ஒருவர் தான் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டு, அன்பு ஜீவன பிள்ளை, நீங்கள் எந்த மதத்தில் உள்ளவர்களாக இருந்திருக்கலாம், ஆனால் உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு எந்த ஆறும் எந்த கடலும் உங்களுக்கு உதவாது. ஆமென். யாரும் உதவ முடியாது. வேதம் தெளிவாக சொல்கிறது, வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்து என்ற நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற இன்றைக்கு பாருங்கள், 70% மக்கள்
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு பாவத்திலிருந்து விடுதலை அடைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியாது, பாவத்தின் பலன்தான் நாம் இந்த அளவுக்கு என்ன செய்கிறோம், வேதனைப்படுகிறோம், கஷ்டப்படுகிறோம். ஆனால் நாம் நினைக்கிறோம் என் தலையெழுத்து, அதனால் நான் இப்படி வாழ்ந்து கொள்ளுங்க நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தலையெழுத்தை நிர்ணயிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம தலையெழுத்தை மாற்றும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரை நீங்கள் தேடி வந்திருக்கீங்க. ஆமென். ஆண்டவரை இந்த இடத்துல நீங்கள் தேடி இந்த நாளில் நீங்கள் வந்திருக்கீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டீங்க, வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஏனென்றால் கர்த்தரை தேடியவர்களுக்கு ஒரு நன்மையை குறையப்படாது. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஒரு நாளிலே ஏற்றுக்கொண்டோம். ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து கர்த்தர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவர் நன்மைகளை செய்கிற தேவனாக இருந்தார். பாருங்கள், மேய்ப்பனானவர் நம்மை நடத்தி கொண்டு போகணும். நல்ல புல்லுள்ள இடங்களை நடத்தணும். ஆசீர்வாதம் இடத்துல நமக்கு நடத்தணும். அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அமர்ந்த தண்ணீரண்டையிலே கர்த்தர் நம்மை நடத்தணும். மூன்றாவது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 23. அவர் என் ஆத்துமாவை தேற்றி அவருடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஆத்துமாவை தேற்றி. ஆத்துமா என்றால் என்ன தெரியுமா உங்களுக்கு? மனிதனுக்கு 3 நிலைகள் இருக்குது. ஆவி, மனிதன் என்றால் ஆவி, ஆத்துமா, சரீரம். நமக்கு நாம் 3 நிலைகளிலே நாம் இருக்கிறோம். இந்த சரீரம் என்பது வெறும் மாம்சம்தான். நமக்குள்ள ஒரு மனசு, அதுதான் ஆத்துமா. இந்த ஆத்துமா தான் கவலைப்படும், வேதனைப்படும், கோபப்படும். எல்லாமே எங்கே இருக்குது? இந்த ஆத்மாவில் இருக்குது. இந்த ஆத்மா ஏதாவது நமக்கு கிடைக்கவில்லை என்றால் ஆத்மா என்ன செய்யுமா, ஏங்கி கொண்டே இருக்கும். நீங்கள் ஆத்மாலாம் சிலவங்க என்ன நினைச்சுவாங்க, பேய்னு நினச்சிடுவாங்க. ஹல்லேலூயா. பேயை பற்றி என்னடா ஆத்மானாலே வெளியில் இருக்கவங்களா, இது ஒரு ஆத்மா. பேய் இல்லை, எல்லாருக்குள்ளும் என்ன இருக்குது, ஒரு ஆத்மா இருக்கிறது. இந்த ஆத்மாவை தேவன் தேற்றுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆத்மா கவலைப்பட்டுச்சுன்னா சரீரம் முழுவதும் ஒடுங்கி போய்விடும். சரீரம் முழுவதும் என்ன செய்யும், ஒடுங்கி போய்விடும். இந்த ஆத்மாவை கவலைப்பட்டுச்சுன்னா சரீரம் ஒடுங்கிவிடும். அப்புறம் எதுவுமே நமக்கு இயங்காது. எந்த வேலையும் நம்மளால் திருப்தியாக செய்ய முடியாது. அதனால தான் கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை ஏன் தேற்ற வேண்டும் என்றால், நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை என்ன செய்கிறாரா, தேற்றுகிறார். ஏனென்றால் அவர் புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணில் கொண்டு போய் விட்ட உடனேயே நம்முடைய ஆத்மா என்னவாகும், தைரியம் புஷ்டி ஆகும். ஹல்லேலூயா. எனக்கு ஒருவர் இருக்கிறார். ஆமென். என் மேய்ப்பர் எனக்கு ஒருவர் இருக்கிறார். என்னை தேற்றுவதற்கு ஒருவர் இருக்கிறார். என்னை போஷிப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். என்னை நடத்துவதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர் இருப்பதனாலே நான் எதற்கும் கவலைப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. இப்போ ஆத்மா எப்படி இருக்குது, தைரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடும்போது கர்த்தர் உங்கள் ஆத்மாவை வெறுமையாக விட மாட்டார். அந்த ஆத்மாவை தேவன் என்ன செய்வாராம், தேற்றி. ஆண்டவர் சொல்வார், அடிக்கடி சொல்வார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், யாராவது நீங்கள் கவலைப்பட்டு வேதனையோடு இருந்தீங்கன்னா, யாருமே எனக்கு உதவி இல்லை, எந்த சொந்த பந்தம் எனக்கு உதவி செய்ய மாட்டுறாங்க, நான் ஒரு அனாதையாக இருக்கிறேன், எனக்கு ஒருத்தருமே இல்லை அப்படின்ட்டு அநேகர் என்ன செய்கிறாங்க, ஆத்மாவில் கவலைப்பட்டு அழுது கொண்டு இருக்கிற அநேகர் இருக்கிறார்கள். இந்த சமயத்தில் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, பயப்படாதே மகளே, பயப்படாதே, உலகத்தில் யார் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படி சொன்னால் உங்கள் ஆத்மா என்னவாகும், எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், அதுதான் ஆத்மாவை தேற்றுவது. இப்போ இந்த ஆத்மாவில் எனக்கு ஒருத்தர் இருக்காருங்க, இயேசு. எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சூழ்நிலையிலும்,
எப்படிப்பட்ட வறுமை தரித்திரங்கள் வந்தாலும், எந்த வியாதிகள் வந்தாலும் என்னை காப்பாற்றுவதற்கு ஒருவர் இருக்கிறார், அவர்தான் ஆண்டவராய் இயேசு என்று நீங்கள் நினைக்கும் போது உங்கள் ஆத்மா என்னவாகும்? தைரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. நான் எதற்கும் கவலைப்படமா தேவையில்லை. அதனால தான் ஆண்டவர் சிலர் உங்களை அழைக்கிறார். ஏன் அழைக்கிறான்னா, வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன், உன் ஆத்மாவை இளைப்பாறுதல் கொண்டு போவேன், உன் ஆத்மாவை நான் தேற்றுவேன். ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுவது போல நம்மை தேற்றுகிற தேவன். இப்போ பாருங்கள், சிறு பிள்ளைங்க அழுவாங்க, தாய்மார்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, உடனே அதை தூக்கி எப்படி தேற்றுவாங்க அப்படின்னா, முதுகில் தட்டி கொடுத்து, கவலைப்படாதப்பா, நீ அழுகாத அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து தேற்றோடனே அந்த பிள்ளைக்கு என்னன்னா, நமக்கு அம்மா இருக்காங்க. ஹல்லேலூயா. அந்த பிள்ளை ஏன் உடனே அழுகை நிப்பாட்டுதுன்னா, எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க என்னை தேற்றுவதற்கு, நான் கவலைப்படும்போது என்னை கட்டிப்பிடித்து எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு என் தாய் இருக்கிறாள். இந்த சந்தோஷத்தினால அந்த குழந்தை என்ன செய்யுமா? அழுவதை விட்டு அந்த தாயின் வழியில் சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தாய் உன்னை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். கரங்களை தேற்றி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் தேடி வந்திருக்கீங்க. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை தேற்ற வல்லமை இல்லவர். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுவீர்கள் என்ன அர்த்தம்னா, காப்பாற்றப்படுவீர்கள். இந்த உலகமோ எப்படி இருக்கு? சாத்தான், பிசாசு என்று சொல்லுவோம். அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகையை தேடி சுற்றி தருகிறான். எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா விதமான ஆபத்துகளுக்கும் யார் காரணம்? பிசாசு என்ற சாத்தான் தான். அவன் தான் அவங்களை என்ன செய்கிறான்? ஆபத்துகளுக்கு உட்படுத்துகிறான், கவலையை கொடுக்குறான், வேதனையை கொடுக்குறான். அவன் என்ன நினைக்கிறான்னா, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சிங்கத்தை போல சுற்றி தருகிறான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறான்னா, என் மகனே, உன்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காக்கிற நான் உன்னை தேடுகிறேன், நீ வா, என்னிடத்தில் வா. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன் தேவனை சந்திக்கும்படி இன்றைக்கு ஆயத்தப்படு. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை, ஒரு வசனம் இருக்குது, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த வார்த்தை எப்பொழுது உன் காதுக்கு வந்து விழுகிறதோ அப்பொழுது அந்த காதிலே நீ வாங்கி அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அன்றிலிருந்து உனக்கு கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நீ கேட்காம உன் காதை நீ அடைத்து போட்டால் அந்த ஆசீர்வாதத்தை நீ இழந்து போகிறாய் என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இந்த வல்லமையில் வார்த்தைகள் உங்கள் காதுக்கு அருகாமையில் வந்திருக்கு. நீங்கள் இதை கேட்டு உணர்வடைந்து இயேசுவை நீங்கள் தேவன் என்று ஏற்றுக்கொண்டால், நீங்கள் மதம் மாற சொல்லலை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் உள்ளத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? இயேசுவை தேவன் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்கள் உதயத்தில் அவர் வருவார். ஹல்லேலூயா. நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களுடைய வந்து உட்கார்ந்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துகிற நல்ல தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதனால தான் இந்த ஆண்டவராக இயேசுவை பற்றி உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் அப்படி சொன்னால், ஆண்டவர் உங்களுக்கு உள்ளே வந்து விட்டால் அவர் உங்களுக்கு புத்தியை தருவார். ஹல்லேலூயா. மகனே, நீ இந்த வழியில் போகாத. ஆண்டவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஏன் அப்படி சொல்றாருன்னா, நானே உனக்கு வழி. ஒருவன் என் வழியிலே நீங்கள் நடந்து வந்தால் நீங்கள் எந்த ஆபத்தையும் இல்லாமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கடந்து போவீங்க. ஆனால் நீங்களே உங்கள் வழியில் நடந்தீங்கன்னா உங்களுக்கு பல ஆபத்துகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. அதனால் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இதனாலே கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இந்த பழைய வருடத்தில், இந்த கடந்த வருடத்தில் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்ப்போம். கர்த்தர் நம்ம மத்தியில் பெரிய காரியங்களை செய்வார். நமக்கு புது வருஷம் நம்ம நெருங்கி கொண்டு இருக்கிறது. அதனால் நம்ம கண்களை மூடி நம்ம இந்த தெய்வ பிரசன்னத்திலேயே நாம் என்ன செய்ய போகிறோம்? கடன் செல்ல போகிறோம். அப்படி எல்லாரும் கண்களை மூடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் கண்களை மூடி அப்படியே எல்லாரும் ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வேன். இப்படி எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் கடந்த வருடத்தில்
நமக்கு ஜீவனை கொடுத்து, பலனை கொடுத்து, கை கால்களுக்கு வல்லமையை கொடுத்து, உழைக்க வைத்து, நம்மை ஹல்லேலூயா ஆசீர்வதித்து, இந்த நாளிலே இந்த வருடத்தின் துவக்க நேரத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறானா, அவரையே சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அதனால் அந்த நன்மையை நினைத்து எங்களோடு சேர்ந்து இந்த பாடலை பாடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி. கண்ண மூடி கையை தட்டி கர்த்தரை உணர்ந்து, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே, கடந்த வருடத்தை கண்மணி போல பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி. உள்ளத்தின் ஆலோசனை சொல்லுங்க இந்த பாடல. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி. எல்லாரும் கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வருடத்தை ஆசீர்வதிக்கணும்னா கையை தட்டி தூக்கம் இல்லாம பாடுங்க. எனக்காக மரித்து, எனக்காக உயிர்த்தி, எனக்காய் மீண்டும் வருவி. ஐயா, எனக்காக மரித்து, எனக்காக உயிர்த்தி, எனக்காய் மீண்டும் வருவி, எனக்காய் மீண்டும் வருவி. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. சொல்லுவாங்க, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எனக்கு சுகத்தை கொடுத்தீரே, பலத்தை கொடுத்தீரே. சொல்லுங்க, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தி, தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, ராஜா. புதிய வருடத்துக்கு நம்ம போக போறோம். ஒன்று சில நிமிடங்கள் தான் இருக்குது. ஆண்டவரை பாடுங்க. நன்றி ராஜா. கண்ணை மூடிடுங்க, தேவ பிரசன்னத்தில் இருங்க. ஆண்டோடைய பிரசன்னத்தோடு விட நாம் புதிய வருடத்துக்குள்ள போக போகிறோம். யாரு கண்ணை திறந்து பார்க்காம தேவனை மாத்திரம் பாருங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அது முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா. அப்பா நன்றி தகப்பனே. பல 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 ஓரி சாரா வாதி காவா ஓரி ரே பே ரே பே ரே பே ரே பே வரா வரா வாரி சரள வர வர வர. ஆண்டவரே, புதிய வருடத்தை எங்களுக்கு தந்தபடியாலே உமக்கு நன்றி, 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 நன்றி. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே, புதிய வருடத்தை நன்மையால் முடி சூட்டுகிற தேவன் இந்த 2025 வருடத்தில் அற்புதம் செய்ய போறீங்க. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி, எல்லாம் நன்றி சொல்லுவோம்.
ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். புதிய வருடத்தை தந்த தேவன். ஹalleluya. பலபா ராகா ராபா. ஹalleluya. ஆமென். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. கரங்களை தட்டுவோம். ஹalleluya. புதிய வருடத்திலே கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஹalleluya. ஹalleluya. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நித்திய தேவன் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் வல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்கள், தேவ கிருபை கிருபை இந்த புதிய வேளத்தில் கர்த்தர் கிருபையை உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆமென். ஹalleluya. பிரசன்னம், தேவ பிரசன்னம் உங்களை நிரப்புகிறது. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹalleluya. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை விழித்திருங்கள். ஹalleluya. ஆராதனை உமக்கே. கர்த்தர் இந்த வருடத்தை நன்மையாக முடிசூட்டுகிறார். ஹalleluya. இந்த வருடத்திலே பல நன்மைகளை காண்பீர்கள். ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. கரங்களை கத்தனை செலுத்துவோம். Thank you Lord Jesus. புதிய வருடம் நமக்கு நிச்சயமான ஒரு மகிழ்ச்சியான வருடம். அப்படி எல்லாரும் பக்கத்தில் உங்களை பார்த்து